ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான பாஸ் மதிப்பெண் 60 என அறிவித்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் குறித்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. அது எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை பற்றி ஒரு மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு பாஸ் மதிப்பெண் 60 என அறிவித்திருந்தார்கள். ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அறிவித்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வெளிவரல. அதாவது பாஸ் மதிப்பெண் 82லேருந்து 75 குறைத்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஆர்பிலேருந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் டவுன்லோட்ஸ் பண்ணாங்க சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் நிறைய பேர் மிஸ்டேக் இருக்குன்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பாஸ் மதிப்பெண் 60 என பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லா கேட்டகரிக்கும் அறிவித்தாங்க இல்லையா? அறிவித்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பாஸ் மதிப்பெண்களை 60ஆக அனைத்து கம்யூனிட்டிக்கும் குறைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கூட அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஸோ இந்த வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்டிஃபிகேட் இவங்களுக்கு செப்பரேட்டாக வெளியிட முடியாது. அந்த வழக்கோட எல்லாருக்கும் 60 அப்படின்னு சொல்லிட்டு வழக்கில் வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னா சர்டிஃபிகேட் ஒன்றா சேர்ந்து வெளியிடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சர்டிஃபிகேட் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதுமாதிரி குவாலிஃபைடு ஆனவங்க பிடபிள்யூடியில் கேட்டகரியில் குவாலிஃபை ஆனவங்க நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னங்களால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரதான் போகுது. நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்கலாம். 60 மதிப்பெண் எடுத்துருக்கிறவங்க இந்த கேஸை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதர் கேட்டகரியில் இருக்கவங்க, அதாவது பிடபிள்யூடி இல்லாமல் 60 மார்க் பாஸ் மதிப்பெண் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கோர்ட்டோட ஆர்டருக்கு அப்புறம், தீர்ப்புக்கு அப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆப்ஷன் வரும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.